கேக்குதா கிறிஸ்டிகா? கேக்குதுண்ணா. ஓகே. அப்போ இந்த ஹட்சன் விரிகுடா, அதுக்கு கீழே அந்த முனை பகுதியில் இருக்க சின்ன விரிகுடாவுக்கு பேர் ஜேம்ஸ் விரிகுடா. அதுக்கு மேலே ஒரு பாருங்க பெரிய ஒரு விரிகுடா ஒன்று இருக்கு, அதுக்கு பேர் பஃபின் விரிகுடா. சரியா? ரைட். இவ்வளோ தான் இருக்கு. இதில் அதிகமாக வருது இந்த ஹட்சன், இந்த பாரசீக வளைகுடா, வங்காள வங்காள விரிகுடா வராது. ஈஸி தானே, இந்த மாதிரி ஈஸியாக தான் வரும். ஸோ ஓகே, இதில் ஏதாச்சும் சந்தேகம்? அடுத்ததுக்கு போகலாமா? ஓகே அண்ணா. ஓகே, கவனமாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து இந்த நீரிணைகளையும் கால்வாயையும் பார்க்க போறோம். சரியா? நீரிணையும் கால்வாயும். சரியா? நீரிணைன்னு பார்க்கும்போது நிறைய நீரிணை இருக்கு. சரியா? ஆனா முக்கியமானதுகளை பார்ப்போம். அதை பாருங்க, ஹோர்மோஸ் நீரிணை. அது முக்கியமா இருந்திருக்காது இந்த யுத்தம் வர்றதுக்கு முன்னாடி, அதனால இது ஃபேமஸ் ஆயிருச்சு இந்த ஹோர்மோஸ் நீரிணை. ஸோ அதை போட்டிருக்கேன். மலாக்கா நீரிணை, ஜிப்ரோடல் நீரிணை, பெரிங் நீரிணை, டோர் நீரிணை. சரியா? இந்த மாதிரி சில நீரிணைகள் இருக்கு. கால்வாய் நிறைய இருக்கு. முக்கியமா சுயஸ் கால்வாய், பனாமா கால்வாய் தொடர்பா பார்ப்போம். ரைட். மேலதிகமா ஏதாச்சும் தெரிஞ்சா தேவைப்பட்டா நோட் பண்ணி கொஞ்சம் பாருங்க தேடி. நான் சொல்றேன், இதுல இருக்கிறது மட்டும்தான் இல்லை. சரியா? இன்னும் நிறைய இருக்கு, நீங்க கொஞ்சம் தேடி பார்க்கணும். சில மிஸ் ஆயிருக்கலாம் சில விஷயங்கள், அதுகளையும் பார்த்து குறிச்சுக்கணும். சரி? பாருங்க, ஹோர்மோஸ் நீரினே உங்களுக்கு சொன்னேன் முதல்ல. இந்த பாருங்க, இது என்னது? பாரசீக வளைகுடாவுக்கும் ஓமான். ஓமான் தானே இது? ஆமா. சரியா? பாரசீக வளைகுடாவுக்கும், இந்த பாருங்க இந்த அம்புகுறியில காட்டுறேன், பாரசீக வளைகுடாவுக்கும் ஓமான் வளைகுடாவுக்கும் இடையில இருக்க அந்த குட்டி நீரிணை தான் வந்து ஹோர்மோஸ் நீரிணை. இன்னைக்கு உலகளாவிய ஒரு மிகவும் பேசுபொருளாகவும் பிரச்சனையிலையும் இருக்க ஒரு நீரிணை. ரைட். அடுத்து மலாக்கா நீரிணை பாருங்க, இங்க இருக்கு. சரியா? மலாக்கா நீரிணை வந்து கீழே பாருங்க, இந்த சுமாத்ராவுக்கும், இது என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரெண்டு இடம் என்னன்னா தெரியுமா யாருக்காச்சும்? கேக்குதா? கேக்குது அண்ணா. கேக்குதா? கேக்குது அண்ணா. ஓகே, இது உங்களுக்கு தெரியும். என்னது? சுமாத்ரா தீவுகள். ரைட். இது வந்து என்னது? மலேசியா. ரைட். இந்த மலேசியா விட்டு நுனிப்பகுதியில் என்ன இருக்கு? இந்த பாருங்க, இந்த பகுதியில் சிங்கப்பூர் இருக்கு. சரியா? மலேசியாவோட நுனிப்பகுதியில் சிங்கப்பூர் இருக்கு. சரியா? 100% நகராக்கம் கொண்ட தென்னாசிய நாடோ தென்கிழக்காசிய நாடோ கேட்கலாம். அப்படி வந்தா சிங்கப்பூர். சரியா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப இந்த மலேசியாவையும் சுமாத்ராவையும் பிரிக்கிற அந்த ஒரு நீரிணைக்கு பேர் தான் என்னது? மலாக்கா நீரிணை. சரியா? மலாக்கா ஸ்ட்ரைட். ரைட். ஓகே. அது உங்களுக்கு தெரியும், சுயஸ் கால்வாய், அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கிற ஒரு கால்வாய் தான் வந்து இந்த சுயஸ் கால்வாய். ரைட். 2021 வந்து இந்த சுயஸ் கால்வாயில வந்து ஒரு கப்பல் விபத்துக்குள்ளாகி இந்த கால்வாயில வந்து பயணிக்க இயலாம போணுச்சு மற்ற கப்பல்களுக்கு. கேள்விப்பட்டீங்களா யாராச்சும்?
ஆமாங்கண்ணா. ஆ, குட். வெரி குட். இந்த மாதிரி விஷயங்களும் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், பொலிட்டிக்கலுக்கெல்லாம் தேவைப்படும். அப்போ இந்த சுயஸ் கால்வாய் பாருங்க, மத்திய தரைக்கடல்ல இருந்து இப்படியே இங்க வந்தா செங்கடல் வழியா இங்க வந்துடலாம், ஆசியாவுக்கு வந்துடலாம். ரைட். இல்லாட்டி இந்த பக்கத்துல இருக்க நாடுகளுக்கு போயிடலாம். சரி, அந்த சுயஸ் கால்வாய் மட்டும் இல்லைன்னு சொன்னா, இங்க பாருங்க, இந்த மத்திய தரைக்கடல்ல இருந்து இப்ப இங்க இருந்த நாடுகள்லாம் ஆசியாவுக்கு வரணும்னு சொன்னா எப்படி வரணும்னு பாருங்க. இங்க போயிட்டு ஆப்பிரிக்கா கண்டதை அப்படியே ஒரு சுத்தி சுத்தி அப்புறம் தான் வரணும். சரியா? இப்ப விலங்குதான் இந்த கால்வாயோட மிக முக்கியத்துவம். சுயஸ் கால்வாய் அதனால தான் உங்களுக்கு அடிக்கடி கேள்வியில வருது. ரைட். மிக முக்கியமா உலக அரசியல் பொருளாதாரத்துல மிக பாரிய தாக்கம் செலுத்துற ஒரு கால்வாய் வந்து இந்த சுயஸ் கால்வாய். ரைட். இந்த சின்ன கால்வாய். ரைட். இப்போ ஸ்டக் ஆகுறதுனால உலக எக்கானமியே பாதிக்கப்பட்டுச்சு 2021. சரியா? ரைட். அடுத்து பாருங்க, இந்த ஜிப்ரோடல் நீரிணை. ஜிப்ரோடல் நீரிணைன்னு சொல்றது வந்து இந்த பாருங்க, இது ஐரோப்பா, இது ஆப்பிரிக்கா. சரியா? இந்த ஐரோப்பாவையும் ஆப்பிரிக்காவையும் பிரிக்கிற அந்த நீரிணை தான் வந்து ஜிப்ரோடல் நீரிணை. சரியா? ஜிப்ரோடல் தொடுகடல்னு கூட கேட்கலாம், நீரிணைன்னு கேட்கலாம். ஸோ அதை நீங்க போடலாம், பிரச்சனை இல்லை. ரைட். அடுத்து இது பாருங்க, இது இங்கிலாந்து. சரியா? இது பிரான்ஸ். பிரான்ஸ் ஜெர்மன்லாம் இங்க இருக்கு. ஸோ இங்கிலாந்தையும் மற்ற அந்த பிரான்ஸ் ஜெர்மன் போன்ற நாடுகளையும் பிரிக்கிற ஒரு நீரிணை இருக்கு. அந்த நீரிணைக்கு பேர் வந்து டோவர் நீரிணை. சரியா? டோவர் நீரிணை. சரியா? இது வடகடல். ஸோ அது கீழால ஒரு நீரிணை இருக்கு, டோவர் நீரிணை. ரைட். அடுத்து பாருங்க, பனாமா. பனாமா கால்வாய். சரியா? இதுவும் மிக முக்கியமானது. அது வந்து இந்த இந்த சைட்ல இருக்குங்கன்னு இருக்கு. சரியா? பாருங்க, வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் பிரிக்கிற ஒரு சிறிய நீரிணையா இது காணப்படுது. சரியா? அவனுக்கு சின்னதா ஒரு கோடு போட்டு பனாமா கால்வாய்னு குறிச்சிங்கன்னா ஓகே. சரியா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லண்ணா. ஓகே, குட். இன்னும் ஒரு நீரினை நான் மிஸ் பண்ணிட்டேன், அண்ணா என்னது? அண்ணா ஒரு நீரினை நான் மிஸ் பண்ணிட்டேன், என்ன நீரினை அது? ஆ, ஓகே. இந்த பாக்கு நீரிணைன்னு ஒண்ணு நான் குறிக்கல. ரைட். என்னது? பாக்கு நீரிணை. எங்க இலங்கையும் இந்தியாவையும் பிரிக்கிற அந்த நீரிணைக்கு பேரு பாக்கு நீரிணை. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன்னா, சின்ன பிள்ளை கூட தெரியும். ஸோ இங்க போட்டில்ல, அதனால நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க அதையும். ரைட். ஓகே. இப்போ இவ்வளவு நேரம் பார்த்தது விளங்குனுச்சா? விளங்குச்சண்ணா. ஓகே. இப்பதான் வரோம் கொஞ்சம் கஷ்டமா. ஆறுகள். சரியா? உலகளாவிய ஆறுகள் இல்லாட்டி நதிகள் தொடர்பா பார்க்க போறோம். சரியா? ரெண்டு ஒண்ணு தான். இலங்கையில எத்தனை நதிகள் இருக்கு? 103 அண்ணா. எஸ், வெரி குட். 103 நதிகள் வந்து இலங்கையில இருக்கு. ரைட். எம்சிக்யூக்கு வரலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உலகளாவிய அளவுல இலங்கையிலே 103ன்னு சொன்னா உலகளாவிய அளவுல யோசிச்சு பாருங்க. கோடிக்கணக்கு மில்லியன் கணக்குல இருக்கும். இருந்தாலும் சில முக்கியமான நதிகள் தொடர்பாக தான் நம்ம பார்க்க போறோம். நைல் நதி, அமேசான் நதி, மிசுரு மிசிசிப்பி, யாங்சி, மஞ்சள், கங்கா, இப்படி பல நதிகள் இருக்கு. ஸோ அது ஒன்று ஒன்று பார்ப்போம். சரியா? உலகிலேயே மிக நீளமான நதி எது ஸ்டூடெண்ட்ஸ்? நைல் நதி அண்ணா. எஸ். அப்போ அப்படி கூட கேள்வி வரலாம், உலகின் மிக நீளமான நதி எது? டக்குன்னு நைல் நதின்னு தெரிஞ்சா மட்டும் பார்த்தாது, குறிக்கணும். ரைட். இதுல வந்து உலகளாவிய எல்லா நதிகளும் போடப்பட்டிருக்கு, இங்கிலீஷ்ல போடப்பட்டிருக்கு. சரியா? பார்ப்போம். இங்க திரும்ப இந்த சைட்ல இருந்தே வரேன். சரியா? ஆஹ் right. இங்க பாருங்க, ஆமூர் நதி அப்படின்னு ஒரு நதி இருக்குண்ணா. சரியா? என்ன நதி? ஆமூர் நதி. சரியா? இந்த மொங்கோலியா இருக்குல்ல, அதான் மொங்கோலியா. சரியா? இந்த மொங்கோலியா கிட்ட வருது. அதாவது இங்க இருந்து ஆரம்பிச்சு தான் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வருது. ரைட். ஸோ நீங்க இங்கிட்ட இருந்தும் குறிக்கலாம். ரொம்ப எக்யூரேட்டா ஷார்ப்பா குறிக்கணும்ட்டு இல்லை, ஓரளவுக்கு சரியா குறிச்சிங்கன்னா ஓகே. ரைட்.
அப்போ சீனாவுக்கு மேற்கு பக்கம் இந்த ஜப்பான் முடிகிற சைட்ல இருந்து ஒரு நதியை இழுத்து விட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு பேரு ஆமூர் நதி. சரியா? அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா பாருங்க, இங்க நான் என்ன சொன்னேன்? வடகொரியா தென்கொரியா இருக்குன்னா அதுக்கு நேரா சீனாவோட ஒரு நதி வரும். அதுக்கு என்ன பேரு ஸ்டூடெண்ட்ஸ்? எனி கெஸ்? டிலுனி உங்களோட ஸ்க்ரீன் ஒண்ணா? ஓகே, என்ன நதி ஸ்டூடெண்ட்ஸ்? மஞ்சள் நதி. சரியா? இதுக்கு தான் பேரு மஞ்சள் நதி. சரியா? சீனா விட்டு கிழக்கு சைடுல இருக்கு மஞ்சள் நதி. சரியா? அந்த வடகொரியாவுக்கு நேரா அப்படியே ஒரு நதி ஒன்று வரைஞ்சு விட்டீங்கன்னா அதுக்கு பேரு மஞ்சள் நதி. ரைட்? டிலுனி, கேன் யூ மியூட் யோர் செல்ஃப் ப்ளீஸ்? அடுத்து பாருங்க, மஞ்சள் நதிக்கு கொஞ்சம் கீழே சீனாவுல இன்னொரு நதி இருக்கு, யாங்சே நதி. சரியா? என்ன நதி? யாங்சே நதி. ரைட்? ஏதாச்சும் டவுட் இருக்கா இல்ல ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு பக்கத்துல சத்தமா இருக்கு, உங்களுக்கு கேக்குதோ தெரியல. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். கொஞ்சம் பக்கத்துல யாரோ கத்திட்டு இருக்கானுங்க. ரைட். அப்ப இந்த யாங்சே நதி வந்து இந்த சீனாவோட கிழக்கு சைட்ல இருக்கு. ஆஹ் அந்த மஞ்சள் நதிக்கு கீழே குறிச்சிங்கன்னா ஓகே. சரியா? அப்ப இந்த ஆர்டர்ல வரும். சரியா? ரைட். அடுத்து ஆஸ்திரேலியாவில் ஒரு நதி இருக்கு. சரியா? ஆஸ்திரேலியாவில் ஒரு நதி இருக்கு, ஆஹ் மரே டார்லிங் நதி. என்ன நதி? மரே டார்லிங் நதி. சரியா? அத இந்த சைட்ல குறிச்சிங்கன்னு சொன்னா ஓகே. இது மரே டார்லிங் நதி. சரியா? ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது டிஸ்டர்பன்ஸா இருக்கா உங்களுக்கு? சவுண்ட் எதுவும்? ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, மீகாங் நதின்னு சொல்லி ஒரு நதி இருக்கு. சரியா? மீகாங் நதின்னு சொல்லி அது பாருங்க இந்த இങ്ങനെ ஸ்டார்ட் ஆகுது. ரைட்? இந்த பாருங்க, மலேசியாவுக்கு இந்த சைட்ல இருக்க ஒரு நாட்டுல இருந்து ஸ்டார்ட் ஆகி போகுது மீகாங் நதி. சரியா? இதையும் குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸா வராது, இருந்தாலும் குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. மீகாங் நதி. அடுத்து பிரம்மபுத்திரா நதி. சரியா? பிரம்மபுத்திரா நதி இது இந்தியாவில் இருக்கு. இந்தியாவில் பிரதானமா இந்த ரெண்டு நதி இருக்கு. சாரி, ஆஹ் கங்கா நதியும் கங்கை நதியும் பிரம்மபுத்திரா நதியும். சரியா? இது பாருங்க, சரியா கொல்கத்தாவோட ஸ்டார்ட் ஆகுது ஸ்டூடெண்ட்ஸ். கொல்கத்தாவில் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் மேற்பக்கமா ஒரு நதி போகுது இமயமலை கிட்ட, அதுக்கு சொல்றாங்க பிரம்மபுத்திரா நதின்னு சொல்லி. கொஞ்சம் அதுக்கு கீழாக போகுது ஒரு நதி. சரியா? அதுக்கு சொல்றாங்க கங்கை நதின்னு சொல்லி. ரைட்? கங்கை நதி. சரியா? இந்த பிரம்மபுத்திரா பாருங்க சீனாவுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா. ரைட்? அதை கவனமா குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. Right. அடுத்து பாகிஸ்தான்ல ஒரு நதி வருது பாருங்க. சரியா? இது இந்தியா. ஜூம் பண்றேன். இது இந்தியா, இது பாகிஸ்தான் இல்லையா? இங்க பாருங்க, இந்தியாவுல ஸ்டார்ட் ஆகுற ஒரு நதி பாருங்க பாகிஸ்தானுக்கு போயிட்டு சேருது, பாகிஸ்தானோட போகுதுன்னா இந்த நதிக்கு பேரு சிந்து நதி. சரியா? சிந்து நதி. சரியா? இல்லாட்டி இந்து நதினும் சொல்லுவாங்க. ரெண்டு பேர் பாவிக்கிறாங்க, சிந்து நதி இல்லாட்டி இந்து நதி. ரைட்?
அது இந்தியாவில் உருவாகிற நதி பாகிஸ்தானோட போயிட்டு சேருது. ரைட். பாருங்க, இந்தியாவில் பொதுவாக நதிகளுக்கெல்லாம் பேர் வந்து பெண்கள்ட்ட பேர் தான் வச்சிருக்காங்க. ஏன்னா கங்கா, யமுனா, காவேரி, சிந்து. சாரி, ஏன்னு சொன்னா பெண்கள் பேர் தான் நதிகளுக்கு வைக்கப்பட்டிருக்கு. தெய்வமா பார்க்கப்பட்டிருக்காங்க பெண்கள் இந்தியாவில் அந்த டைம். ரைட். ஸோ அதனால அந்த பேர் வச்சிருக்காங்க. ரைட். அப்ப இதுகளை பார்ப்போம். அடுத்து பார்ப்போம். இப்ப ஆப்பிரிக்காவுக்கு வரோம் அப்படியே. சரியா? ஆப்பிரிக்காவில் பாருங்க, இது என்னது? மடகஸ்கார். மடகஸ்க்கு நேரா ஆப்பிரிக்காவில் ஒரு நதி போகுது, சாம்பசி நதி. சரியா? என்ன நதி? சாம்பசி நதி. ரைட். அப்படியே அந்த சைடு வந்தீங்கன்னு சொன்னா கொங்கோ நதி. இதுக்கு பேர் வந்து கொங்கோ நதி. ரைட். கொங்கோ நதி. கொங்கோ நாடு இருக்கு. ஸோ அதில் வர கொங்கோ நதி வருது. ரைட். அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா உலகினுடைய மிக நீளமான நதி பாருங்க, நைல் நதி. சரியா? இந்த மத்திய தரைகள் இந்த முடியிற பகுதியில் ஆரம்பிச்சு அப்படியே ஆப்பிரிக்கா பல நாடுகளை உடுத்தி வருது. சொல்றாங்க நைல் நதி. ரைட். இங்க தான் உலகினுடைய முதல் நாகரிகங்கள்லாம் தோற்றம் பெற்றதா வரலாறு சொல்லுது. ரைட். ஓகே. அடுத்து பாருங்க, இந்த கொங்கோ நதிக்கு மேல பாருங்க, இந்த ஆப்பிரிக்காவோட இந்த வளைவு பகுதியில நைகர் இது. அங்கே ஆரம்பிக்கிற நதிக்கு பேரு நைகர் நதி. சரியா? என்ன நதி? நைகர் நதி வந்து இங்க ஆரம்பிக்கின்றது. சரியா? ரைட். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. இப்ப கொஞ்சம் அமெரிக்காவுக்கு போவோம். ரைட். இதுல இருக்க அவ்வளவு நதியும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் இல்ல, முக்கியமான நதிகள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அமெரிக்காவில் பாருங்க, மிசிசிப்பி நதி வந்து மிக முக்கியமான நதி. இது பாருங்க, இங்க மெக்சிகோ வளைகுடாவுக்கு மேல ஆரம்பிச்சு போகுது. சரியா? அதுல ரெண்டு நதி உருவாகுது. சரியா? இந்த ஆரம்பிக்கிற நதிக்கு பேரு மிசிசிப்பி நதி. சரியா? மிசிசிப்பி. அந்த மேல போற நதிக்கு பேரு மிசூரி. ரைட். அது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம மிசிசிப்பி நதின்னு சொல்றோம். மிசிசிப்பி நதின்னு தான் குறிக்க வரும்னு நினைக்கிறேன் அநேகமா. ஸோ அமெரிக்காவில் இந்த மேப்பக்கிட்டு போற நதியை குறிச்சிங்கன்னா ஓகே. ரைட். அடுத்து பாருங்க, அமெரிக்காவில் இந்த கனடாவோட, சரியா, இந்த பக்கத்து ஒரு நதி வருது, சென்ட் லாரன்ஸ் நதி. சரியா? பேர் லாரன்ஸ் நதின்னு சொன்னீங்கன்னா ஓகே. ரைட். லாரன்ஸ் நதி. ரைட். அடுத்து பாருங்க, இங்கன பாருங்க, கொலம்பியா நதி. சரியா? இந்த இங்க இருக்கு கொலம்பியா நதி. கீழே கொலரோடா நதி. ரைட். கொலரோடா நதி. ரைட். ஓகே. இங்க பாருங்க, இன்னொரு முக்கியமான நதி என்னது? லத்தீன் அமெரிக்காவில் அமேசான் நதி. சரியா? இதுவும் வந்து உலகினுடைய மிக முக்கியமான ஒரு நதி, அமேசான் நதி. ஏன்னா அமேசான் மலைக்காடுகள் இருக்கு. ஸோ அந்த சைடு வர்றது அமேசான் நதி. ரைட். அடுத்து இந்த நதிகள் அவ்வளோத்துக்கு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல, இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இங்கிலீஷ்ல இருந்தா தமிழ்லையும் பேர் இருக்கு. ஸோ அதுகளை பார்த்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அது முக்கியமான நதிகள் மட்டும் நான் சொல்றேன். ரைட். ஓகே. அடுத்து பாருங்க, இந்த டன்யூப் நதி. சரியா? டன்யூப் நதி அப்படின்ற ஒரு நதி இருக்கு. இது பாருங்க, இந்த இத்தாலிக்கு பக்கத்துல உருவாகிற ஒரு நதி. சரியா? இத்தாலிக்கு பக்கத்துல உருவாகிற நதிக்கு பேர் தான் வந்து டன்யூப் நதி. சரியா? அது கொஞ்சம் பார்த்து குறிங்க. ரைட். அடுத்து இத்தாலிக்கு மேல ஒரு நதி போகுது. சரியா? இத்தாலிக்கு மேலாக ஒரு நதி போகுது, ரைன் நதி. சரியா? என்ன நதி? ரைன் நதி. ரைட். ரைன் நதி. சரியா? Right. அடுத்து முக்கியமான ஒரு நதி தான் இந்த ஒல்கா நதி. சரியா?
கஸ்பியன் கடல் இருக்கு இல்லையா? கஸ்பியன் கடலுக்கு மேலா ஒரு நதி போகும். அதுதான் வந்து ஒல்கா நதி. சரியா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒல்கா நதியும் வந்து முக்கியமான ஒரு நதி. இந்த ஒல்கா நதியில வந்து அதுக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் அம்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் பாட்டே ஒன்று இருக்கு, தமிழ் பாட்டு ஒன்று இருக்கு. மேபி கேட்டிருப்பீங்க எல்லாருக்கும். ரைட். அடுத்து பாருங்க, ஓப் நதி. சரியா? இன்னொன்று வந்து ஓப் நதி. இது பாருங்க ரஷ்யாவில் உருவாகுது. ரஷ்யாவில் 3 நதிகள் இருக்கு. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓப் நதி வந்து இந்த எங்கன்னா உருவாகுது. அடுத்து எனிசே நதி. சரியா? எனிசே. ரைட். தமிழ்ல என்ன அதுக்கு? எனிசே. ரைட், இந்த இருக்கு எனிசே. ஆகவே இது எனிசே நதி. அடுத்து லீனா நதி. இങ്ങനെ வர்றது வந்து லீனா நதி. சரியா? ரைட். இந்த மாதிரி பல நதிகள் வந்து இருக்கு. ஸோ ஓவராலா எல்லா நதியும் நான் சொல்லிட்டேன். இதுக்கு சில நதிகள் அவ்வளோதுக்கு அக்யூரேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் பார்த்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நதிகள் ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ்? கேக்குதா? கேக்குது அண்ணா. ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல அண்ணா. ஓகே. அடுத்து பாப்போமா? போதுமா? ரைட். இது மட்டும் பார்ப்போம், இந்த மலைத்தொடர்கள் மட்டும். சரியா? இப்போ உலகளாவிய இதுல உங்களுக்கு தெரியும் மலைத்தொடர்கள் இருக்கு. என்ன நிறம் பாய்ப்பீங்க? கபில நிறம் பாய்ப்பீங்க, ப்ரௌன் கலர் பாய்ப்பீங்க. இது கொஞ்சம் ஈஸியா வந்து இந்த அமெரிக்காவில் வந்து வருவோம். சரியா? அமெரிக்காவில் பாருங்க, தென் அமெரிக்காவில் ஒரு பெரிய மலைத்தொடர் இருக்கு, அந்தீஸ் மலைத்தொடர். சரியா? தென் அமெரிக்காவில் அந்தீஸ் மலைத்தொடர். ரைட். ஓகே. அடுத்து பாருங்க, வட அமெரிக்காவில் ஒரு பெரிய மலைத்தொடர் இருக்கு, ராக்கி மலைத்தொடர். இங்க இருக்கு ராக்கி மலைத்தொடர், அந்தீஸ் ராக்கி. சரியா? அமெரிக்காவோட கிழக்கு சைட் பாருங்க, பெரிய மலைத்தொடர் ஒன்று இருக்கு, அப்பலாச்சியன். அப்பலாச்சியன் மலைத்தொடர். சரியா? அப்பலாச்சியன் மலைத்தொடர். சரியா? ரைட். இப்போ இது இதுகள் தான் பிரதானமான மலைத்தொடர். இங்கே சில சிறிய மலைத்தொடர்களும் போட்டிருக்கு. ஸோ அவ்வளோத்துக்கு தூரம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தேவைன்னா பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி ஆப்பிரிக்காவுக்கு வந்தீங்கன்னு சொன்னா, தென்னாப்பிரிக்காவில் ஒரு மலைத்தொடர் இருக்கு, டிரகன்ஸ்பர்க் மலைத்தொடர். என்னது? டிரகன்ஸ்பர்க் மலைத்தொடர். ரைட். அது குறிப்பீங்க. சரியா? அடுத்து ஆப்பிரிக்காவில் மிக முக்கியமானது வந்து அட்லஸ் மலைத்தொடர். சரியா? அட்லஸ் மலைத்தொடர் எங்க இருக்கு? இந்த பாருங்க, இங்க இருக்கு. ரைட். இந்த ஐரோப்பாவுக்கு கொஞ்சம் கீழே இருக்க ஒரு பெரிய மலைத்தொடர் தான் அட்லஸ். சரியா? அடுத்து ஆல்ப்ஸ் மலைத்தொடர். சரியா? ஆல்ப்ஸ் மலைத்தொடர் வந்து இத்தாலிக்கு கொஞ்சம் மேல இருக்க ஒரு மலைத்தொடர். ரைட். இத்தாலி தெரியும் உங்களுக்கு, ஒரு ஷூ மாதிரி இருக்கும், சப்பாத்து மாதிரி இருக்கும். அதுக்கு மேல இருக்கதான் வந்து ஆல்ப்ஸ் மலைத்தொடர். ரைட். இத்தாலி உள்ளுக்கு இருக்க ஒரு மலைத்தொடர் தான் எப்பனியன்ஸ் மலைத்தொடர். சரியா? எப்பனியன்ஸ் மலைத்தொடர். இதெல்லாம் அவ்வளோத்துக்கு வராதுன்னு நினைக்கிறேன். எல்ப்ஸ் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து இந்த பாருங்க, இங்கன ஒரு மலைத்தொடர் இருக்கு, ஃபைரன்ஸ் மலைத்தொடர் அப்படின்னு சொல்லி. சரியா? ஃபைரனீஸ் மலைத்தொடர் தமிழ்ல போட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைரனீஸ் மலைத்தொடர். ரைட். இந்த இங்கன இருக்கு. சரி. அடுத்து மேல பாருங்க, அப்படியே ஸ்காண்டினேவியன் மலைத்தொடர். சரியா? ஸ்காண்டினேவியன், இங்கிலாந்துக்கு மேல ஒரு தீவு இருக்கு, நாடு இருக்கு. ஸோ அங்கே ஸ்காண்டினேவிய நாடுகள்னு சொல்லுவோம்.
ஸோ அதுகளில் வர மலைத்தொடருக்கு பேர் ஸ்காண்டினேவியன் மலைத்தொடர். சரியா? ரைட். அடுத்து பாருங்க, ரஷ்யாவில் வர்றது வந்து யூரல் மலைத்தொடர். சரியா? பெரிய ஒரு மலைத்தொடர் யூரல். இதுவும் அதிகமாக வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. யூரல் மலைத்தொடர். சரியா? ரைட். அடுத்து ஆஸ்திரேலியாவில் பாருங்க, இந்த கிழக்கு சைடில் வந்து கிழக்கு ஆஸ்திரேலியா மலைத்தொடர்னு சொல்றாங்க. சரியா? அப்படி வந்துச்சுன்னு சொன்னா கிழக்கு சைடில் இருக்க குறிப்பீங்க. இங்கிலீஷ்ல கிரேட் டைவிங் ரேஞ்ச் மலைத்தொடர்னு சொல்றாங்க. கிரேட் டைவிங் ரேஞ்ச். சரியா? கிரேட் டைவிங் ரேஞ்ச் மலைத்தொடர் சொல்றாங்க. சரியா? ரைட். அடுத்து உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் ஹிமாலய மலைத்தொடர் இங்கே இருக்கு, ஹிமாலயாஸ். ஸோ இமயமலை வந்தால் அதையும் குறிக்க தெரியணும். இந்தியாவுக்கு நல்லா வடக்குல வந்து காணப்படுது. ரைட். அடுத்து இந்தியாவில் இந்த காட் மலைத்தொடர்னு ஒன்று சொல்றாங்க. சரியா? இந்த பாருங்க, இங்கே இருக்கு. இப்படி கிழக்குலையும் இருக்கு, மேற்குலையும் இருக்கு, காட் மலை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ரைட். அடுத்து இந்து குஷ் மலைத்தொடர்னு ஒன்று இருக்கு. அது பாருங்க, இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அந்த சைடுக்குள்ள இருக்கு. சரியா? இந்து குஷ். இதுவும் வந்து அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையும் குறிச்சுக்கொள்ளுங்க. சரியா? அப்போ இதுகள் தான் பிரதானமான மலைத்தொடர்கள். மிச்ச சின்ன சின்ன மலைத்தொடர்களும் இருக்கு. இது தேவைன்னு சொன்னா அது கொஞ்சம் பார்த்து நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட். ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாச்சும் டவுட் இருக்கா? கேக்குதா ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேசுறது? எப்படி ஞாபகம் இருக்குமா? சிம்பிள் தான். சரியா? இதை நீ இப்போ உட்காந்து குறிச்சிட்டு இருந்தா தான் பிரச்சனை. நான் முன்னாடியே சொன்னேன். ஆனா ஒண்ணுமே இல்லை, ஈஸி. சரியா? இப்போ மலைத்தொடர்கள்லாம் குறிச்சிட்டீங்களா? ஆ. இப்போ உங்களுக்கு ஆட்டோவா ஞாபகம் இருக்கும், ரொக்கினா இங்கே தான் இருக்கு, அந்தீஸ்னா இங்கே தான் இருக்கு. சரியா? அட்லஸ்னா இங்கே தான் இருக்கு. நீ திருப்பி 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 குறிச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? உலக படத்தை எடுத்து என்னென்ன வந்திருக்கோ அதெல்லாம் பார்த்து ப்ராக்டிஸ் தான், இது ஒண்ணுமே இல்லை. சரியா? நீங்க டிவி பார்த்து கூட செய்யலாம். சரியா? ஒரு விஷயமும் இல்லை. இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு இப்போ டிலுனியும் சுகன்யாவும் சேர்ந்து நான் சொல்ற இடங்களை குறிச்சு காட்டுறேன், நீ சேலஞ்ச் மயம் வச்சு அப்படி கூட செய்யலாம். ஈஸியா படிக்கலாம் அதெல்லாம். சரியா? ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அப்படி நினைக்கிறீங்க கஷ்டம்னு சொல்லி. ரைட்டா? ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் இதோட நிப்பாட்டுறேன் இன்னைக்கு. ரைட். ரொம்ப பயப்படாதீங்க, 10 மார்க்ஸ் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தெரிஞ்ச இடங்கள் தான் வரும். இதில் அந்த ஸ்லைடு அனுப்பி விடுறேன், அப்போ நீங்கள் பார்த்து மிச்ச இடங்களை குறிச்சு கொள்ளலாம். சரியா? ஏதாச்சும் டவுட்னா சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் நேற்று சொன்னேன்.